இந்த சமுதாயத்துல ஒரு நல்ல காரியத்தை எடுத்து செய்வதற்கு எல்லாரும் முன் வருவதில்லை. ஒரு சிலருக்கு கடவுள் அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். அது நிமித்தமா அவங்க அந்த நல்ல காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது எங்க இருந்துதான் வருவாங்கன்னு தெரியல. அதை கிரிட்டிசைஸ் பண்றதுக்குனே ஒரு கூட்டம் வரும். அதை மாக் பண்றதுக்கு, கேலி கிண்டல் கூத்து பேசுறதுக்குன்னு ஒரு கூட்டம் வரும். இன்னொரு கூட்டம் எப்படி இந்த காரியத்தை தடுத்து டோட்டலா ஸ்பாயில் பண்ணலாம். ஏன்னா இந்த நல்ல காரியத்தை செய்தா இவன் நல்ல பேர் வாங்கிட்டு போயிருவானே, இது நல்லா இருக்காது இந்த சொசைட்டில இப்படின்னு வர்ற ஒரு கூட்டம் இருக்கும். கிரிட்டிசைசர்ஸ் சொல்லுவாங்க, இதை கொஞ்சம் அப்படி செஞ்சிருக்கலாம்ல, இது கொஞ்சம் இப்படி செஞ்சிருக்கலாம்லன்னு. அந்த மாக் பண்றவங்க கேலி கிண்டல் கூத்து பேசுவாங்க. ஆனா அது டோட்டலா அதை ஸ்பாயில் பண்ணணும்னு நினைக்கிற கூட்டமும் வரும். ஆனா எவ்வளவுதான் அவங்கள தடை பண்ணணும்னு நினைச்சா அவங்க முன்னேறி அந்த காரியத்தை செய்து முடிச்சுட்டே இருப்பாங்க பாருங்க, அவங்கதான் ரியல் வின்னர்ஸ்னு நான் சொல்லுவேன். முக்கியமா இதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் யாருன்னா நெஹேமியா பாக்குறாரு. அவர் வேற ஊர்ல இருக்கிறாரு. இந்த ஊர்ல அவருடைய சொந்த ஊர்ல அலங்கம் கட்டப்படுவதற்கு சரியான ஆட்கள் முன் வரல. சரி பாக்குறாரு, தன்னுடைய வேலையும் விட்டுட்டு அவ்வளவு தூரம் கடந்து வந்து இந்த அலங்கத்தை கட்டி முடிப்பதற்காக அவர் ஆயத்தம் பண்ணும் பொழுது பாருங்க, எங்க இருந்துதான் இந்த சன்பல்லா தொபியா வந்தாங்கன்னு தெரியல. இவங்க ரெண்டு பேரும் இவர் செய்யறத ஒரே கிண்டல் பண்றது, கேலி பண்றது, எப்படியாவது ஸ்டாப் பண்ணிடலாம்னு சொல்லி நினைச்சாங்க. எங்களை கூட்டு சேர்த்துக்கோ, நாங்களும் கூட சேர்ந்து செய்யறோம்னாங்க. ஆனா இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி அதற்கு நெஹேமியா ஒத்து வரலன்னா உடனே நெஹேமியாவை பார்த்து தவறான எண்ணங்களை ராஜா கிட்ட போய் பரப்ப ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கும் கூட உலகத்துல இப்படிப்பட்ட சன்பல்லா தொபியா இருக்கதாங்க செய்யறாங்க. ஏன்னா நிறைய நல்ல காரியங்களை செய்வதற்கு அழிந்து போகக்கூடிய காரியங்களை எல்லாம் எடுத்து நல்ல முறையில கொண்டு வரணும்னு நினைக்கிற நல்ல மனிதர்களுக்கு என்னைக்குமே கிரிட்டிசிசம் உண்டு. பழுத்த மரத்துல தானே கல்லடிப்படும். ஆனாலும் இதையெல்லாம் மீறி தேவனிடத்துல பற்றுதலாய் இருக்கிறவர்கள் நிச்சயமாக அது எல்லாத்துக்குரிய பிரதிபலனை பெற்றுக்கொள்வாங்க. கர்த்தருக்கு விரோதமாக, அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுக்களை அறுத்து அவர்கள் கயிர்களை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். ஒரு நல்ல காரியத்தை செய்கிற மனிதனுடைய கைகள் தளர்ந்து போகும்படியாய் இவன் அதிகாரிகள் சேர்ந்து நின்று ஆலோசனை பண்ணி அவர்களை தடுக்கணும்னு நினைச்சா கூட அது கடவுளுக்கு சித்தமான வேலைனா கண்டிப்பா அந்த அதிகாரிகளால கூட அவங்களை தடுக்க முடியாது. ரொம்ப அழகா சங்கீதக்காரன் சொல்றாரு, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. கர்த்தாவே, நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் எனும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். சோ இன்னைக்கும் எத்தனையோ இடிந்த அலங்கங்களை, இடிந்த நிலைமையில இருக்கிற காரியங்களை எடுத்து கட்டி கொண்டிருக்கின்ற தேவ மனிதர்களுக்கு கர்த்தர் நிச்சயமாக துணை இருப்பார். God bless you.